ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி கொண்டு வந்திருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு சின்ன தக்காளியாக இருந்தது, நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய் ஒரு பாதி மாங்காய் 6 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாங்காய் ஓடோடு போட்டிங்கன்னா மாங்காய் அவ்வளோ சீக்கிரம் கரைஞ்சி புளிப்பு ஏறாது, அதனால் ஓடோடு வச்சுருக்கேன். அடுத்தது கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய். 4 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நுனியில் மட்டும் கீறி வச்சுருக்கேன். அப்புறம் 10 போல் சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஒரு அரை மூடி தேங்காய், அரை மூடியில் பாதி தேங்காய் வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்புல சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த தேங்காவை நல்லா அரைச்சிட்டு கடைசியில் ஒரு பல்ஸ் மோடில் இந்த வெங்காயத்தை போட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். அம்மியில் அரைக்கிறதா இருந்தால் தேங்காவை நல்லா அரைச்சிட்டு இந்த வெங்காயத்தை அது மேலே வச்சு நச்சு நல்லா நச்சு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நான் மிக்சியில் அரைக்கிறதுனால இதை நல்லா அரைச்சிட்டு இதை ஒரு பல்ஸ் மோடில் போட்டு ஒரே ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காவை இந்த அளவு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் இந்த வெங்காயத்தை போட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயம் ஃபுல்லாக மசியக்கூடாது, ஒன்று பாதியாக தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த வெங்காயத்தில் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெங்காயத்தையும் போட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வெங்காயம் ஒன்று பாதியாக உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரியே எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் நம்ம வறுக்கிறதுக்கும் போட போகிறோம், அதனால் கொஞ்சம் நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். வறுக்கிற மசாலாவில் இது சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சோண்டு வறுக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுட்டு மீதியை இப்போ நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேங்காயும் சின்ன வெங்காயமும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். வறுவலுக்காக கொஞ்சம் அதில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியில் என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் வாங்க. மஞ்சள் தூள், கார மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் அந்த மசாலாவையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்ஸி கழுவி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம குழம்பு நல்லா அப்படியே கரைச்சி விட்டுக்கலாம். இதில் நம்ம அரைச்ச இந்த வெங்காயம்லாம் தெரியுது பாருங்கள். இப்போ நாங்கள் இந்த சமயத்தில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் கரெக்டாக நீங்கள் போட்டுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேஸில் மீன் குழம்பு சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காயட்டும். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். இந்த சட்டி 18 வருஷமாக நான் வச்சுருக்கேன். எங்கள் அம்மா நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசில் பாண்டிச்சேரியில் வந்து உழவர் சந்தையில் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க ஞாபகமாக தான் இந்த சட்டியை நான் மாற்றாமல் வச்சுருக்கிறேன். மண் சட்டியில் தான் நான் மீன் குழம்பு வைப்பேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் காயட்டும், நம்ம தாளிச்சிடலாம். இன்றைக்கி வந்து நான் பாறை மீன் குழம்பு தான் வைக்கிறேன். எங்கள் வீட்டில் இப்படி தான் மீன் குழம்பு வைப்பாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வச்சு பாருங்கள், எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். என் சமையல் எல்லாமே குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸோட சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். எல்லோரும் சொல்லுவாங்க நல்லா இருக்குதுன்னு. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சட்டி வந்து கொஞ்சம் சூடாக லேட்டாகும், ஆனால் சீக்கிரம் ஆகிடும். அதே மாதிரி சூடு ரொம்ப நேரம் சட்டியில் இருக்கும். நம்ம குழம்ப நிறுத்தி அப்படியே வச்சுருந்தோம்னா கொஞ்சம் கொதி அடங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, இதில் தாளிப்பு வடகம் போட்டுக்கலாம். வெங்காய வடகம், தாளிப்பு வடகம். நான் மீன்லாம் கழுவி ரெடியாக வச்சுருக்கேன். நான் மீன் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். தலையும் வாழையும் மீனில் குழம்புல போட்டுட்டு நடுப்பு பீஸெல்லாம் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஃப்ரை எப்படி பண்ணுறங்கிறதையும் நான் இந்த வீடியோவிலே உங்களுக்கு சேர்த்து காமிக்கிறேன். வடம் வந்து பழைய வடகம் தான், அது கருப்பாக தான் இருக்கும். இந்த வருஷம் போட்ட வடகம் வந்தால் தான் கலர் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ வந்து அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
கருவேப்பிலை பொரிச்சிருச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை சேர்க்கறதுனால மீன் குழம்போட அந்த கவுச்சி மேலே இருக்காது. முழுசாக 2ஆக கட் பண்ணி போட்டிங்கன்னா காரம் அதிகமாகிடும். நுனியில் மட்டும் இந்த மாதிரி கீறி போட்டிங்களா அந்த மிளகாவில் இருக்கிற காரம் திட்டமாக இறங்கியிருக்கும். இப்போ மிளகாவும் வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து லெஃப்ட் ஹேண்டில் மொபைல் பிடிச்சி வீடியோ எடுத்துக்கிட்டு ரைட் ஹேண்டில் தான் போட்டு செஞ்சிட்ருக்கிறேன். அதனால் வீடியோ அப்படி இப்படி தான் கொஞ்சம் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி பழத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நான் வந்து புளி கரைக்கும் போதே அதில் உப்பு கல் உப்பு போட்டு கரைச்சி வடிகட்டி தான் வச்சேன். இப்போ அதில் மஞ்சத்தூள், கார மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் வந்து தேங்காயும் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன். வெங்காயம் தக்காளி வதக்கினோடனே இந்த கரைசலை இதில் தூக்கி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு வதக்கிடுங்க. நல்லா நான் எப்பயுமே 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் இது மட்டும் தான் கட் பண்ணுவேன். அதிகமாகலாம் நான் பொருளெல்லாம் சேர்க்க மாட்டேன். இன்றைக்கி தக்காளி சின்னதாக அதனால் 2 தக்காளியும் ஒரு வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் அரைக்க மட்டும் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம குழம்பு எடுத்து ஊற்றிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் மேலே வரட்டும். ஒரு 75% குழம்பு கொதித்தோடனே நம்ம மாங்காய் சேர்க்கணும். மாங்காய் இப்போயே சேர்க்கக்கூடாது. மாங்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம மீனை சேர்க்கணும். மீன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும், பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு பாருங்கள். இந்த அளவு கொதித்து எண்ணெயெல்லாம் சைடில் வந்துருச்சு. நம்ம இது ஃபுல்லாக ஊற்றின குழம்பு பாதி அளவு வந்துருச்சு. இது பாருங்கள், இந்த அளவு திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காவை சேர்த்துடலாம். மாங்காய் ஒரு கொஞ்ச நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மாங்காய் போட்டு இப்போ 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதில் மீனை சேர்த்துக்கலாம். நான் வந்து குழம்புக்கு அதிகமாக மீன் சேர்க்க மாட்டேன். ஏன்னா பசங்க குழம்பு மீன் சாப்பிட மாட்டாங்க. அதனால் பாறை மீனோட 3 வால் தான் இதில் சேர்க்குறேன். 3 வால் பாருங்கள், 4 தலை, அப்புறம் 2 வந்து கவலை மீன் எடைக்காக போட்டிருந்தாங்கன்னா. இந்த கவலை மீன் வந்து எல்லோரும் மட்டமாக நினைப்பாங்க. ஆனால் இதில் தான் எல்லா சத்துக்களும் இருக்குது. இந்த கவலை மீன் மட்டுமே போட்டு மாங்காய் போட்டு குழம்பு வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த 2 கவலை மீன் எடைக்காக போட்டிருப்பாங்க போல இருக்குது. அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். மீன் போட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. மீனெல்லாம் உடஞ்சி போயிடும். நம்ம ஒரு மீன் போட்ட மீன் அப்படியே கொஞ்சம் மேலே வரும். அப்பயே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் சட்டியில் இருக்கிற சூட்லேயே மீனில் எல்லா குழம்பெல்லாம் ஏறி நல்லா இருக்கும்.
ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்துட்டு மீன் குழம்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு எவ்வளோ நேரம் குழம்பு கொதிக்குது பாருங்கள். இந்த சட்டியோட ஸ்பெஷலே அதுதான். ரொம்ப நேரம் இந்த சூடு இருக்கும். இந்த சூட்லேயே மீன்லாம் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி பாறை மீன் குழம்பு பக்குவமாக ஒரு நாளைக்கு நீங்கள் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.